எனக்கு திடீர்னு பணியாரம் சாப்பிடணும்னு ஆசை வந்தது. ஸோ, அதனால வீட்ல வந்து தோசை மாவு தான் இருந்தது. பணியார மாவு இல்ல. ஸோ, தோசை மாவு வச்சே பணியாரம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, கொஞ்சமா ரெட் ஆனியன்ஸ் எடுத்து அத வந்து கடுகு தாளிச்சு, அத வந்து வதக்கிட்டு, அப்புறம் அது வதங்குனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகா. இது வந்து ஒரு ஃபேமிலியில 3 பேர் நம்ம சாப்பிட போறோம். ஒரு கிட் அப்புறம் 2 அடல்ட்டுக்கு வந்து செய்றதுக்கான போர்ஷன். ஸோ, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பில, கடுகு, சால்ட் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கை அளவு துருவின கேரட்டும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, நாங்க எப்பயுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில வந்து மாவு கெட்டியா தான் வைப்போம். எப்போ நாங்க தோசை ஊத்துவோமோ, அப்போ வந்து நாங்க போர்ஷனா எடுத்து, அத வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நாங்க வந்து கலந்துக்குவோம். ஸோ, இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து கெட்டியான மாவு எடுத்துட்டு, இது கூட நம்ம வந்து பணியாரத்துக்கு தேவையான ஒரு கரண்டி அளவு தண்ணியும் சேர்த்து, இந்த கன்சிஸ்டன்சில நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி தாங்க சூப்பரா இருக்கும். ஸோ, தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, தேங்காய் இது 3யும் வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்க போறேன். நாங்க எங்க வீட்ல வந்து தேங்காய் சட்னி மோஸ்ட்லி தாளிக்க மாட்டோம். அப்படியே எங்களுக்கு வந்து பழகிடுச்சு. ஸோ, ஜஸ்ட் அரைச்சு எடுத்துப்போம். அடுத்ததா பணியாரக்கல்ல வந்து சூடு பண்ணிட்டு, ஒவ்வொரு குழியிலயும் லைட்டா 1 ட்ராப் வந்துட்டு ஆயில் போட்டுட்டு, அத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு, அப்புறமா ஒரு ஸ்பூன்ல வந்துட்டு பணியார மாவு வந்து ஊத்திக்கிட்டேன். ஊத்திட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு, ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் போட்டுறணும். ஸோ, திருப்பி போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வேக விடணும். ஏன்னா, நமக்கு பணியாரம் வந்து வெளிய இருந்து பார்க்கும்போது வெந்த மாதிரி இருக்கும். ஸோ, அதனால கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் நேரம் விட்டா தான் நல்லா உள்ளுக்குள்ளேயும் வந்துட்டு பணியாரம் வந்து வேகும். ஸோ, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்க்கில் வந்துட்டு மாவு வந்து தெரியாமல் இருந்ததுன்னா, ஸோ பணியாரம் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கையிலேயே எடுத்து பழகிடுச்சு. ஸோ, அதனால் வந்து நான் வந்து கையில் எடுக்கிறேன். ஸோ, உங்களுக்கு வந்து சூடாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து பணியாரத்துக்குன்னே தனியாக ஸ்பூன்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ, தேங்காய் சட்னியும் வச்சு சர்வ் பண்ணுங்க. ஒரு பணியாரம் எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ, சூப்பரா இருந்தது. உள்ள இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸும் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் கொடுத்து, அந்த பணியாரமும் வெளிய கிரிஸ்பியா இருக்கும்போது, சாப்பிடுறதுக்கே வந்துட்டு ஒரு வண்டர்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட்டா இருந்தது.